மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர். இதனையடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையிலிருந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளைத் தொடர்ந்து TMVP உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன. இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது சிபான் மற்றும் முகமது சஹீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் அவர் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதாக தகவல் வெளியானதை அடுத்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.